ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவுஸ் ஆஃப் தி ட்ராகன் சீசன் 2 அண்ட் எபிசோட் 4. ஸோ எபிசோட் 4 உடைய டைட்டில் நேம் வந்து பார்த்திங்கன்னா தி ரெட் ட்ராகன் அண்ட் தி கோல்டு. ஸோ இதுதான் அந்த டைட்டில். ஓகே, ஸோ இதோட ஒப்பீனியன் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்ததுன்னா சூப்பராக இருந்தது, சூப்பராக இருந்தது அண்டு ரொம்ப நல்லா இருந்தது கைஸ். ஸோ எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா டேமன் அவர் அந்த அரண் ஹால் அந்த இடத்துல இருக்கார்ல, அந்த இடத்துல அவர் ஃபேஸ் பண்ணுற அலுசினேஷன் அதை பற்றி வரும். அண்ட் அவரே சேஸ் பண்ணுற மாதிரி போகிறோம். அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய இல்யூஷன், நிறைய வித்தியாசமான இதெல்லாம் வரும். ஸோ அதை நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அந்த டேமனுடைய காட்சிகள் எல்லாமே அவரோட மைண்டும் அவரோட பாடி எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அவருடைய டிஃப்ரெண்ட் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவலைஸாக வரும். அண்ட் ஒரு சில இதெல்லாம் ஒரு மாதிரி ப்ரெடிக்ஷன் மாதிரி வரும். ஸோ நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த கிறிஸ்டன் இருக்கார்ல, அவரும் அவருடைய டீமும் பார்த்திங்கன்னா இன்னொரு பிளேஸை கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த சீன் வந்து அந்த பேட்டில் சீன் வந்து ஃபுல்லாக காமிக்க மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்திருந்த விதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளால் அந்த ஃபீல் பண்ண முடியுது. அந்த பேட்டில் அட்மாஸ்பியர் நடந்தது எல்லாமே நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. ஸோ அந்த காட்சியும் நல்லா இருந்தது. அது ஏன் நல்லா இருந்ததுன்னு சொல்கிறேன்னா, ஒரு பேட்டிலே காமிக்கல, ஆனால் அது முடிஞ்ச பிறகு அங்கே இருக்கிற டெட் பாடிஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்டன் அவருடைய ஆர்மிஸ் வந்து கேப்சர் பண்ண விதம், அதுக்கப்புறம் அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே அப்படின்னா ஏகனுக்கு வந்து லாயல்ட்டி தெரிவிக்கிற விதம், அது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக எடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான். அவ்வளோ பெரிய பேட்டிலுக்கெலாம் நிறையா செலவு பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த மாதிரியே காமிச்சிடுறானுங்க. ஸோ அதுவும் நல்லது தான். அதுக்கப்புறம் ஏகன் வந்து அவருடைய கவுன்சிலில் வந்து மீட் பண்ணி பேசுகிற விதம், அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில விஷயம்லாம் தெரிய வருது. கிறிஸ்டனுக்கு வந்து இன்னொரு பிளானெல்லாம் போட்டிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை யாருமே சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க இஷ்டத்துக்கு ஒரு பிளானோடு போடுறாங்க. ஸோ அது அந்த அந்த காட்சிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஏகனுக்கும் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் ஏமண்டுக்கும் ஒரு சில விஷயத்த அவருக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் ஏமண்டுக்கு வந்து ஏகன் மேலே காண்டிலையும் இருப்பார். ஸோ அந்த சீனும் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் ஏமண்ட் வந்து அவருடைய கேரக்டரைசேஷன் ரைட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அவர் வந்து பார்த்திங்கன்னா டேமனுடைய இன்னொரு உருவம் தான் அவர். ஸோ இதுதான் அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்டு இந்த சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1 விட சீசன் 2 ரொம்ப நல்லாயிருக்கு. சீசன் 1 வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய அந்த ட்ராகன்னு ஒரு சில விஎஃப்எக்ஸு, அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம கேம் ஆஃப் த்ரோன் பார்த்துருப்போம்ல, நம்ம அந்த திங்கிங்கில் இருப்போம். அது ஒரு விறுவிறுப்பான திங்கிங் இருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி தான் செகண்ட் சீசன் 1 டிபெண்ட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. ஆனால் சீசன் 2 வந்து நல்லாவே எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒன்று ஆட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அலிசன்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏகன்கிட்ட பேசுகிற விதம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நாகரிகம் இல்லாத விஷயம் மாதிரி நான் சொல்லுவேன் நான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அலிசன்ட் வந்து ஏகன்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ரெனிரீஸ் வந்து அவங்களுடைய மகன்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், ரொம்ப தவறான விஷயம். ரெண்டு மதர்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட பசங்களை வந்து பொறுப்பு இல்லாதவன், புத்தி இல்லாதவன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் ஏதாச்சும் பண்ணால் எடா ஓடுமா பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே அவங்க இருப்பாங்க. அண்டு சீன் ஃபார்மேஷனும் அதை நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் இது ரொம்ப தவறான விஷயம். இது வந்து எல்லா இடத்துலையும் இது பொருந்தாது. அண்டு ஒரு சில பேர்லாம் ரொம்ப நல்லா பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவங்களாம் ரொம்ப டாக்ஸிக்கான பர்சன். அவங்க நிறைய காலப்போக்கில் ஒரு பெரிய சொதப்பலான ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க. அண்டு பல பேருக்கு டேமேஜும் ஆகும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து ரொம்ப தவறானது.
அண்ட் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம்லலாம் இது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான். ஸோ 2 மதர்ஸும் அவங்க சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப தவறான கருத்து. அண்டு சும்மா அந்த ஹேகனுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அவங்க ஃபோர்ஸ் பண்ணதுனால, அவங்க பேசுனதுனால அவன் ட்ராகன் எடுத்துகிட்டு போயிட்டான். இல்லை பின்னர் சொல்கிறேன் நான். ஸோ இதுதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆலிசனும் அந்த ஏகனும் கான்வர்சேஷனை நடக்கும்ல, அதோடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்டு ஏகன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்பான், வாட் வுட் யூ ஹாவ் மீ டு டூ, வாட் வுட் யூ ஹாவ் மீ டூ மதர். அவர் கேட்பார். அதுக்கு அவங்க அம்மா நத்திங்ன்னு வருங்க. அது அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது அவ்வளோ ஹியூமிலேஷனாக இருக்கும். அண்டு அந்த மாதிரி ஹியூமிலேஷன் வந்து யாருக்கும் வரக்கூடாது. அண்ட் ஆலிசன்டோடைய சாய்ஸ் ஆஃப் வேர்டு டிசிஷன் வந்து ரொம்ப தவறு. அண்ட் அவங்க இந்த மாதிரி பேசுனதுனால தான் ரொம்ப அவர் ரொம்ப ஒரு தவறான டிசிஷன் எடுத்தார். அண்ட் ஆலிசன் வந்து ஆக்சுவலி அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, டூ சிம்பிள் வாட் இஸ் நீடட் ஆஃப் யூ, நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறான ஒரு பதில். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிறிஸ்டனும் அவரோட பார்ட்னரும் இப்போ பேசின கான்வர்சேஷன் வந்து செம்ம ஃபன்னியாக இருந்தது. அதில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் அவரோட பார்ட்னரு, அதாவது ஆலிசனுடைய பிரதரை. டிட் யூ ஃபர்கெட் தி லிட்டில் என்கவுண்டர் வி ஹேட் ஆன் த ரோட் டு ராஸ்பி, டிட் யூ ஃபர்கெட் த லிட்டில் என்கவுண்டர் வி ஹேட் ஆன் த ரோட் டு ராஸ்பி. அதுவும் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுறேன். ஆமாம், அந்த டைலாக் வந்து அது சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் சொல்கிற விதம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னொரு கேள்வி ஒன்று கேட்பார் கிறிஸ்டன் கிட்ட, வாட் க்ரோன் டயர்ட் ஆஃப் லிவிங் ஹேவ் யூ. ஏன்னா ஒரு காலையிலே அட்டாக் பண்ண போகிறாங்க. கிறிஸ்டன் வந்து காலையிலே அட்டாக் பண்ணணுன்னு சொல்லுவார். அதுக்கு அவரோட பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ரிஸ்க்கு, காலையிலனா ட்ராகன் வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்க்கு, அதனால சொல்லுவார். ஸோ அந்த கான்வர்சேஷன் சீன் வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்த்து வர ரைட்டிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ரெய்னரிஸ் வந்து அவங்களுடைய கோர்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ வருவாங்க. அப்புறம் கான்வர்சேஷன் வந்து நடக்கும். அந்த இடத்துல ஒரு பெரிய கான்வர்சேஷன் நடக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கேள்விலாம் கேட்டுட்ருப்பாங்க. அதே சமயத்தில் ரெய்னரா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிபர்ட்டி இருக்கும். அந்த ஆலிசன் கோர்ட்டில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இதில் நிறைய லிபர்ட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ரெய்னரிஸ் வந்து ரெய்னரி தான் நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்கள சென்ட் பண்ணுவாங்க. அண்டு அவங்க வந்து அவங்க ட்ராகன் எடுக்க போவாங்க. அண்டு கோல் வந்து அவருடைய ட்ராகன் எடுக்க போவார். அதுக்கப்புறம் ரெய்னரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்கக்கிட்ட அந்த சீக்ரெட்டை சொல்லுவாங்க. இட் இஸ் அ சீக்ரெட் தட் வைஸ்ரீ டோல்ட் மீ when it named me successor since the Aegon the Conqueror's time அப்படின்னு சொல்லுவாங்க. விஆர் ஆஃப் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா he called it the ice of the song of ice and age and fire, சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர். இந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசனில். பட் ஆனாலும் இது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பேட்டில் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னரிஸ் அவங்க ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏகன் அவருடைய ட்ராகன் எடுத்துன்னு போகிறது, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவார். அவரோட பார்ட்னர் பார்த்திங்கன்னா எக்ஸைட் ஆயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அவர் பேர் என்ன, ஏகன் இல்லை அவர் பேர் என்ன, ஏமண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பெரிய ட்ராகன் எடுத்துகிட்டு வருவார். அந்த 2 ட்ராகனும் பார்த்திங்கன்னா கீழே இருந்து ஸ்கையை பார்ப்பாங்க. அந்த சினிமோட்டோகிராஃபி அந்த ஹோல் ஷாட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் அந்த ஹோல் சீனும் நல்லா இருந்தது. அந்த ஹோல் பேட்டில் சீனு, அதோட பில்டப்பு, அந்த ஹோல் ரைட்டிங்கு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஸ்க்ரீனில் காமிக்கணும், என்னென்ன டென்ஷன் காமிக்கணும், அதுக்கப்புறம்
ட்ராகன்ஸ்குள்ளே நடக்கிற சண்டை, அதுக்கப்புறம் ஏகனுடைய ட்ராகன் கம்ப்ளீட்டாக அட்டாக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஏமண்டும் ரெய்னரேஸும் நடக்கிற சண்டை, அந்த சீன் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் ரெய்னரேஸ் ட்ராகன் வந்து அட்டாக் ஆக போகிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இது கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இருந்தாலும் அது எடுத்திருந்த விதம் நல்லா இருந்தது. நல்ல ஒரு சினிமாட்டிக்காக எடுத்திருந்தாங்க. அண்டு ஸோ இதான் ஃபைனலாக அந்த ஹோல் பேட்டில் ஃபீல்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நெருப்புலாம் வந்து நிறைய பேர் செத்து போய் கிடப்பாங்க. அது செம்மையாக எடுத்திருந்தாங்க. அண்ட் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ரே, அதுக்கப்புறம் அந்த எண்டில் அந்த ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக நெருப்பு, அதுக்கப்புறம் இவர் ஏமண்ட் வந்து கையில் கத்தி வச்சு நின்றுட்டுருப்பார். அதுக்கப்புறம் கிறிஸ்டன் வந்து கீழே நீல் டவுன் பண்ணிகிட்ருப்பார். அந்த ஷாட் நல்லா இருந்தது. இதான் கைஸ். அண்டு பார்த்திங்கன்னா ஏமண்ட் வரலன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி அந்த அந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ஐயோ அந்த இடம் பேர் என்ன, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ அந்த இடம் பேர் என்ன, ரூக்ஸ் ரெஸ்ட் அந்த இடத்த கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் நம்மளுக்கு. ஸோ இதான். ஸோ எண்டி வரைக்கும் நல்லா இருந்தது. ஸோ அடுத்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா டேமண்ட் அவர் இருக்கிற இடத்துந்தான், ஹேரன் ஹால் அந்த இடத்த தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்டு மோஸ்ட்லி டேமண்ட் தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த சீன் வந்து செம்மையாக எடுத்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டேமனோட கேரக்டரைசேஷன் ரைட்டிங்லாம் செம்ம ஸ்ப்ளெண்டியட், இதுவரை சூப்பராக ஸ்ப்ளெண்டிட்டாக, ரொம்ப ஒரு டார்க்கான மிஸ்ட்ரி அண்டு ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்த ஒரு நம்மளுக்கு கிளாரிட்டியோடு காமிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால் அவருடைய திங்கிங் வந்து நம்மளுக்கு புரியுது. ரொம்ப அவருடைய பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அவருக்கு பொறுமைன்னா எந்த இடத்துல நிற்கணுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்க மாதிரி இருக்குது. அந்த சூப்பர்பான அந்த கேரக்டர் ரொம்ப நல்ல சூப்பர்பான ஒரு கேரக்டர். ஸோ பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ரூக் ரேஸ்ட்டை பிடிச்சிட்டாங்க. அண்டு அடுத்தது வந்து மோஸ்ட்லி அது பிடிச்சிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக அதை பிடிச்ச மாதிரி தான் காமிச்ச மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வேகார் அந்த ஒரு ட்ராகன் இருக்குல்ல, அது பயங்கரம் க்ரீப்பியாக இருக்குது. அந்த சீசன் 1 பார்த்திங்கன்னா அந்த சீசன் ஃபினாலே எண்டிங்கில் பார்த்திங்கன்னா செம்ம டெரஃபிங்காக இருக்கும் அது. ஸோ இதான் கைஸ். அண்ட் எனக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தது. ஸ்டில் என்னுடைய ஃபேவரட்டான எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த முதல் 2 எபிசோடு தான். இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் முதல் 2 எபிசோடுடைய ஆக்டிங்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான். ஆனால் நிறைய பேர் வந்து இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய வார் சீன் நடக்கும் அதனால். பட் வார் சீன் மட்டும் நம்மளுக்கு பெஸ்ட்டு கிடையாது. நிறைய கான்வர்சேஷன், டைலாக்கு, எமோஷன்ஸ், பில்டப்பு அண்ட் ஒருத்தருக்கு நடக்கிற கான்ஃப்ளிக்ட் அதெல்லாம் முக்கியம். ஸோ இதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேமண்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம், டேமண்டுக்கு வந்த நிறைய அலூசினேஷன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிற நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோலுடைய அந்த இவருக்கு இப்போ என்ன ஏகன் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்துகிட்ருக்கோம். அந்த மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக மைண்டில் அங்கே ப்ராப்பராகவே ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லா காமிச்சிருப்பாங்க. அந்த டேமண்ட் வர சீன் வந்து சூப்பராக இருக்குது கைஸ், செம்ம சூப்பராக இருக்குது. அண்டு உண்மையாக சொல்லப்போனால் அந்த டேமண்டுக்காகி இந்த புக்கு கேம் ஆஃப் த்ரோன் படிக்கலான் இருக்கேன். சும்மா சொன்னேன், டேமண்டுக்காகலாம் கிடையாது, டேமண்டுக்காக மட்டும் கிடையாது. பட் ஆனால் பொதுவாக நான் கேம் ஆஃப் த்ரோன் படிக்கலான்ட்டு ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் நான். ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. ஸோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி படிக்கலான் இருக்கேன். ஆனால் இது ஏற்கனவே நான் படிக்கலான்னு தான் இருந்தேன். ஸோ மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த புக்கோட ரைட்டிங், அவங்ககிட்ட கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் கைஸ். அண்டு இப்போ டைம் என்ன, 7:53. அண்டு பை டேக் கேர், லவ் யூ ஆல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பீஸ். ஓகே, லவ் யூ ஆல்.